புதுச்சேரியில் அடுத்தடுத்து போலி மாத்திரை தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நோயாளிகளின் உயிருடன் விளையாடி பணம் சம்பாதித்து வந்த மருந்து மாஃபியாக்கள் மீது உரிய நடவடிக்கை பாயுமா? புதுச்சேரியில் அடுத்தடுத்து சிக்கும் போலி மாத்திரை உற்பத்தி தொழிற்சாலைகளால் அதிர்ச்சி. பல கோடி ரூபாய்க்கு நாடு முழுக்க போலி மாத்திரைகளை சப்ளை செய்து கல்லா கட்டி வந்த மருந்து மாஃபியா கும்பல் மருத்துவத்துறையில் கைவரிசை காட்டி நோயாளிகளின் உயிருடன் விளையாடி நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மாத்திரை நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரியில் இருந்து போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு பரபரப்பு புகார் வந்துள்ளது. உடனே விசாரணையில் இறங்கிய போலீசார் புதுச்சேரி முழுக்க சல்லடை போட்டு தேடினர். ஏற்கனவே அனுமதி வாங்கி செயல்படும் மாத்திரை தயாரிப்பு நிறுவனங்கள், குடோன்கள் உள்ளிட்ட ஒரு இடம் விடாமல் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலையில் போலி மாத்திரை தயாரித்து விற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தொழிற்சாலையை நடத்தி வந்த ராஜா, அவரது உதவியாளரான ராணா மற்றும் மெய்யப்பன் உள்ளிட்டோரை கூண்டோடு கைது செய்தனர். போலி மாத்திரை தொழிற்சாலை தொடர்பாக கைதானவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல பகீர் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன் மூலம் திருபுவனைப்பாளையத்தில் செயல்பட்டு வந்த லார்வன் மருந்து தொழிற்சாலையிலும் சோதனை நடத்தப்பட்டு 30ற்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த இரு தொழிற்சாலைகளில் இருந்து சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கிடையே புதுச்சேரி செட்டி தெருவில் உள்ள ஒரு தனியார் மருந்து கடையில் போலி மருந்துகள் விற்பனை செய்வதாகவும் சிபிசிஐடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே நீதிமன்ற அனுமதி பெற்று சோதனை நடத்தி அங்கிருந்த மாத்திரைகளை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். கடை ஓனரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பூரணாங்குப்பம் பகுதியில் வாடகை வீட்டில் போலி மாத்திரை தொழிற்சாலை இயங்கி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். இப்படி அடுத்தடுத்து புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இதேபோல 4 தொழிற்சாலைகள் இருக்கிறதாம். அதையும் கண்கொத்தி பாம்பாக தேடி வருகிறார்கள். நோயாளிகளின் உயிரில் விளையாடி போலி மாத்திரைகளை விற்று பல கோடி ரூபாய் பணம் பார்க்கும் இக்கும்பலுக்கு ஐடியா கொடுத்தது யார்? இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கும் பெரிய போலி மருந்து மாஃபியா கும்பலுக்கும் சிபிசிஐடி அதிகாரிகள் செக் வைத்துள்ளனர். கைதானவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாடு முழுக்க எங்கு, யார் மூலம் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு மோசடி மாத்திரைகள் விற்றுள்ளார்கள், அதை வாங்கியவர்கள் யார் என ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.